ஹே ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிஞ்சு நான் வந்து ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கேன். ஸ்டோரி எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் எதுவும் யோசிக்கவே இல்லை, ரொம்ப பிளாங்காக இருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் இருக்கிற ஒன்லி மைனோட ஸ்பெஷல் பார்ட்டு தான் இது. ரொம்ப நாளாக நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி தான் அதுக்கு டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது நிறைய பேர்த்துக்கு ஸ்டோரி மறந்து போயிட்டுருக்கோம். அதனால் வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். வி வந்துட்டு வயன் 2 பேரும் வந்து காலேஜில் படிச்சிருப்பாங்க. வி வந்து சீனியர் அண்ட் 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் வர ஸ்ட்ரகிள்ஸ் இது தான் வந்து இந்த ஸ்டோரியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஒன் ஷாட்டில் வந்துட்டு வயனோட கசின் சரண்னு சொல்லிட்டு நான் ஒரு எபிசோடில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவங்களும் இருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாதுல்ல யார் இந்த சரண்னு சொல்லிட்டு, அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க. உங்கள் பேபிக்கு ஒரு 7 மந்த்ஸ் ஆயிடுச்சு. குழந்த தூங்கி எழுந்திரிச்சதும் நீங்கள் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. எனக்கு என்ன ரொம்ப நேரத்துலேயே சேவல் கூவுது? ஓ, அப்பா தான். என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாமா? நீங்கள் அட்டென்ட் பண்ணி காதில் வைக்கிறீங்க. ஹலோ, ரெடி பண்ணுற பாப்பா ஏஞ்சிட்டாளா? ம், ஏஞ்சிட்டா. ஃபீட் பண்ணியா? ம், குளிப்பாட்டினியா? குளிப்பாட்டிட்டேங்க. ஒரு 1/2 இருக்கும். ம், நீ சாப்பிட்டியா? இப்போ கேட்குறோம் பாரு. ம், சாப்பிட்டேங்க. சரி வை, பாப்பா பத்திரம். நான் அப்புறம் கூப்பிட்றேன். ம், அவ்வளோதானா? சாப்பிட்டியான்னு மட்டும்தான் கேட்பானா? நல்லா தூங்கினியா? ரெஸ்ட் எடுத்தியா? உடம்பு என்னாச்சு? எப்படி இருக்க? ஓகேவா? ஏதாவது ஒரு வார்த்தை? அதெல்லாம் இல்லை. குழந்தை பொறுத்தோடனே என்னை மொத்தமாக மறந்தாச்சு. இப்போல்லாம் நான் எப்போ வந்தானே தேவைப்படுறேன். ஐயோ, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டான். 3 நாள் ஆச்சு என்னை இங்கே கொண்டாந்து விட்டு. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வந்து பார்த்தானா? அவனுக்கு அவனோட ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் குழந்தை உங்களே பார்த்துட்டு படுத்துட்ருக்கா. என்னடி பார்க்குற? இங்கே இப்படி பேசுகிற? அதையே அப்பா கிட்ட பேசினா என்னன்னு தானே யோசிக்கிற? அதான் என்னால் முடியலையே. ஓ அப்பா, நீ பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் காலேஜ் டைமில் ஓ அப்பா சரியான முரடை. உங்கள் அப்பாவை பார்த்தாலே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுவாங்க தெரியுமா? உங்கள் அப்பா கண்ணில் மாட்டக்கூடாதுன்றதுக்காகவே நான் அந்த காலேஜை சுற்றி சுற்றி ஓடிருக்கேன். ஆனாலும் பாரு, எங்கேயே வந்து மாட்டிக்கிட்டேன். கையில் கிடைக்கிறவரெல்லாம் போட்டு அடிப்பாரு தெரியுமா உன் அப்பா? நீ நம்ப மாட்ட, ஆனால் அதுதான் உண்மை. ஒரு நாள் காலேஜில் என்ன நடந்தது தெரியுமா? மம்மி, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். சின்னது தான், ஆனால் உன் அப்பாவுக்கு வந்தது பாரு கோவம். கோவத்தில் பெஞ்சில் ஒரே பஞ்ச். அவ்வளோ ரத்தம் தெரியுமா? பார்த்ததும் எனக்கு அப்படியே மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த மூஞ்சியில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. என்னை மட்டுமே அப்படியே கோபமாக முறைச்சி பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தார். எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. நீங்கள் இப்படி இந்த கதையை பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா உள்ளே வராங்க. என்றைக்கும் ஆரம்பிச்சிட்டியா? இப்படி உட்காந்து புலம்புறதுக்கு பேசாமல் கிளம்பி போடி, அதான் உடம்பு நல்லாயிடுச்சுல்ல. என்னம்மா நீயும் என்ன போகணும் விரட்டுறியா? அவர்கிட்ட சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருக்குன்னு. உடனே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாரு. ஒரு பொண்ணு அவள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறது தப்பா? எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருந்தது. அதை சொன்னால் என்னமோ அவரையே வேண்டான்னு சொல்லிட்டு நான் இங்கே வர மாதிரியே உடனே கூட்டிகிட்டு வந்து விட்டுறாரு. எனக்கும் இருக்கு கொஞ்சம் ரோஷம். வேணும்னா அவரே வந்து கூட்டிகிட்டு போட்டோம். ம், நீயும் கடைசி வரைக்கும் அங்கே போக மாட்ட, அவரும் வந்து உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டார். இதுதான் நடக்க போகுது. கடைசியில் யார் அழுவா? நீ தான் அழுவ. நான்லாம் ஒன்றும் அழமாட்டேன். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, நான் இங்கே தான் இருப்பேன். அவருக்கா என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வந்து பார்த்துட்டு என்னை கூட்டிகிட்டு போட்டோம். இல்லைன்னா நான் இங்கே தான் இருப்பேன். நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன். என்னமோ பண்ண, குழந்தைய கூட அப்படின்னு தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகிடுது. திரும்பவும் தேக் உங்களுக்கு கால் பண்ணுறான். ஹலோ பாப்பா,
தூங்கிட்டாங்க. அவள் எழுந்ததும் நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன். அவளுக்கு ஃபீட் பண்ணி தான் தூங்க வச்சுருக்கேன். அப்படின்ட்டு நீங்கள் கட் பண்ணலான்ட்டு போகிறீங்க. என்னடி திமிரா? ஏன், நான் என்ன பண்ணேன்? பேசலான்னு ஃபோன் பண்ணால் பாப்பா எந்திரிச்சதும் கால் பண்ணுறேன்ட்டு கட் பண்ண போகிறேன். உன் ஆத்தா வீட்டுக்கு போனதுனால கொழுப்பு ஏறிடுச்சா? இப்போ இப்போ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுகிறீங்க? 3 நாளாக நீங்களும் கால் பண்ணி பாப்பா தூங்கிட்டாளா, சாப்பிட்டாளா, இதை தானே கேட்டுட்ருக்கீங்க. என்கிட்டலாம் பேச உங்களுக்கு எங்கே டைம் இருக்கு? ஏய், என்ன? என் அம்மா வீட்டுக்கு போகணும், என்னை இங்கே பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அவ்வளோ வாய்க்கிலேயே பேசிட்டு போனேன். அப்புறம் எதுக்குடி நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசினேன்? எனக்கு என் பொண்ணு எப்படி இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓ, நான் அன்றைக்கி ஏதோ மூட் அப்செட்டாக இருந்தேன். நீங்களும் என்ன பார்த்துக்கவே இல்லை. அதனால நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். உடனே கொண்டு வந்து என்னை விட்டுருவீங்கள்ல? 3 நாள் ஆச்சு. நான் எப்படி இருக்கேன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கலல்ல? நான் ஏண்டி கேட்கணும்? நீ தானே ஏறிட்டு போன. எனக்கு கேட்கணுன்னுலாம் தோணலை. எப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போவீங்க? நீங்கள் எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ கூட இல்லைன்ற கோபத்தில் தான் நான் அப்படி. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் தனியாக இருப்பீங்க. நான் உங்களை பற்றி யோசிக்காமல் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா? இல்லை, எனக்கு இங்கே வேலை நிறையா இருக்குது. நீ அங்கே இரு. அப்படி சொன்னது உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுது. வயன், இந்த சார்ஜர் கேபிள் எங்கே இருக்கு? அது ஹாலில் இருக்கும்னு நினைக்கிறேன் சரண். அங்கே பாரு. ஏய், யார் இது? சரண். சரண்னா யாரு? ஊரில் எனக்கு ஒரு கசின் இருக்கான்லங்க, உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கனே, அவன் தான். அவன் அங்கே என்ன பண்ணுறான்? அவன் ஒர்க் விஷயமாக வந்திருக்கான். எப்போ வந்தான்? நேற்று நைட்டு. ஏன் கேட்குறீங்க? நீ கிளம்பி வீட்டுக்கு வாடி. ஏன், என்னாச்சு? கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொன்னேன். டேய், அதான் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, பரவாயில்ல. பாருங்க, நான் ஒரு 2-3 நாள் கழிஞ்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. டேக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. நீங்கள் வேறு கால் கட் பண்ணிட்டீங்க. அதில் இன்னுமே கடுப்பாயிட்டான். கோவத்தில் அப்படியே சேரில் சாஞ்சிட்டு காலை அப்படியே கீழே டேப் பண்ணிவிட்டு மொபைலை ஃப்ளிப் பண்ணிகிட்ருக்கான் டேபிளில். சார், மீட்டிங்க்கு இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சது. எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணு. எனக்கு எந்த மீட்டிங்கும் இல்லை. சார், அதை சொன்னது புரிஞ்சுதா? ஓகே சார். நீங்கள் ஈவினிங் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க. டே அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நீங்கள் காலே பண்ணல. நைட்டு வீட்டுக்கு போயிட்டோம், ஃபோனே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் எந்த காலுமே பண்ணல. நைட்டு விடிய தூங்காமல் அப்படியே அந்த பெட்ரூம்குள்ளேயே நடந்துகிட்டே இருக்கான். ஏன்னு தெரியல, வீக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. சரண்னாலே அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கல. அது ஏன்னா அவனுக்கும் தெரியல. நெக்ஸ்ட் டே நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அவனே கால் பண்ணிடுறான். நீங்களும் கால் அட்டன் பண்ணிடுறீங்க. ஐ, வலிக்குது சரண், பார்த்துடு. ஏய், என்னடி நடக்குதாங்க? அது ஒன்றும் இல்லைங்க, கையில் முள் குத்திடுச்சு. சரண் எடுத்து விட்டுட்ருக்கான். ஏய், இதை வாயில் தாண்டி கடிச்சிருக்கணும், வரமாட்டேங்குது. சரி விட, நான் பார்த்துக்குறேன். சொல்லுங்க. என்னடி பண்ணிகிட்ருக்காங்க? உனக்கு கிளம்பி வான்னு சொன்னேன்ல? நான் தான் சொன்னேன்ல 2-3 டேஸ் கழிஞ்சு வரேன்னு. நீங்களும் அங்கே பிஸியாக தானே இருக்கீங்க. நான் வந்து என்ன பண்ணுறது? கார் அனுப்பி வைக்கிறேன். இன்னும் 2 ஹவர்ஸில் நீ வீட்டில் இருக்கணும். என்னங்க, நான் தான் சொல்கிறேன்ல, சரண் வந்திருக்கான். அவனுக்கு
வீட்டில் தனியாக இருக்க போர் அடிக்கும். நான் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன்னு. எதுவுமே பேசாமல் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். நீங்கள் அவனை இக்னோர் பண்ணுற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் சொல்கிறது எதுவுமே நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. செம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான். அப்படியே ஹேர் எல்லாம் க்ரிப் பண்ணிட்டு டக்குன்னு அவனும் அங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரான். நீங்களும் சரணும் உங்களோட வீட்டு கார்டனில் ஃப்ளவர்ஸ் பறிச்சிட்ருப்பீங்க. உங்கள் வீட்டு காலிங் பெல் கூட ப்ரெஸ் பண்ணாமல் டேரெக்டாக உங்கள் ரூம்குள்ளே வரான். யாரோ போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் கிச்சனில் இருந்து உங்கள் ரூமுக்கு வராங்க. நீயாப்பா? நான் யாரோன்னு நினச்சிட்டு பயந்துட்டேன். பெட்டில் தூங்கிட்டு இருக்க உங்கள் குழந்தைய பார்த்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறான். வயனுங்க வயன் பின்னாடி இருக்காப்பா. சரண் கூட கார்டனில் பூ பறிச்சிட்ருக்கா. அவன் எதுவுமே சொல்லாமல் நேராக கார்டனுக்கு வரான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக சரண் உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். அதை பார்த்ததுமே செம்ம கடுப்பாயிருது வீக்கு. ஆக்சுவலாக அங்கே சீன் என்ன நடந்திருக்கோன்னா, நீங்களும் சரணும் பூ பறிச்சிட்டு வந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எட்டலைன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஸ்டூல் போட்டு மேலே ஏறி இருந்திருப்பீங்க. அது சரண் கவனிக்காமல் நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்கன்னு தான் உங்களை டேப் பண்ணியிருப்பான். அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அவனோட கை உங்கள் ஹிப்பில் பட்டிருக்கோம். சாரி வயன், நீ ஏறினதை நான் கவனிக்கல. நீங்களும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. நீங்கள் பாட்டுக்கு பூ பறிச்சிட்ருக்கீங்க. ஆனால் வீக்கு அந்த சீனே வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும். கோவத்தில் வேகமாக வந்து சரணை ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிறான். சரண் அப்படியே போய் கீழே விழுந்துடுறான். பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்கும். டக்குன்னு கீழே இறங்கிட்டு வீயை போய் பிடிக்கலான்னு போகிறீங்க. ஆனால் அவன் வேகமாக உங்களை உதறி விடுறான். நீங்களே போய் கீழே விழுந்துடுறீங்க. அதே வேகத்தில் சரணை ஓங்கி ஓங்கி மிதிக்கிறான். உங்களுக்கு பார்க்குறக்கே ரொம்ப பயமாயிடுது. நீங்கள் அம்மா அம்மான்னு கத்துறீங்க. உங்கள் அம்மாவும் அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க குழந்தைய தூக்கிட்டு. நிறுத்துங்க. அவன் ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? சொல்கிறது கேட்கலையா? நிறுத்துங்க அப்படின்னு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் வந்து டயாங்க பிடிக்கிறாங்க. ஆனால் அவன் நிறுத்துகிற மாதிரி தெரியல. பாவம் சரண் எதுக்காக அடி வாங்குறோன்னே தெரியாமல் வாங்கிட்டுருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் கத்தவே முடியல. டயாங்க வேகமாக அவனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துடுறீங்க. அவன் ஒரு 2 ஸ்டெப் பேக் போயிடுறான். டயாங் மூச்சு வாங்கிட்டு கோவத்தில் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உங்களை பார்க்குறான். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? அவனை போட்டு எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன்ட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? என்னடி சொன்ன? பைத்தியமா? நான் பைத்தியமா உனக்கு? என்ன இங்கே வந்ததும் எல்லாம் மறந்துடுச்சா? நீ யாரோட பொண்டாட்டிங்கிறதே உனக்கு மறந்துடுச்சா அப்படின்ட்டு உங்கள் கழுத்தை பிடிக்கிறான். உங்களால் அசையவே முடியல. பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு அப்படி வலிக்குது. உங்கள் அம்மா ஓடி வந்து டயாங்கோட கையை பிடிக்கிறாங்க. விடுப்பா விடுப்பா, ஏன்பா இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறா? அவளை விடு, அவளுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவனும் உங்களை உதறி விட்டுட்டு முறைச்சி பார்த்துட்டு குழந்தைய வாங்கிட்டு நேராக உங்கள் ரூமுக்கு போகிறான். இங்கே என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியல. ஏன் திடீர்னு வந்தான்? எதுக்கு அவனை போட்டு அடித்தான்? உங்ககிட்ட ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்? எதுவுமே உங்களுக்கு புரியல. நீங்களும் வேகமாக டயாங் பின்னாடியே போகிறீங்க. உங்கள் அம்மா சரண்க்கு என்னாச்சுன்னு போய் பார்க்குறாங்க. ரூம்குள்ளே டயாங் கோவத்தில் குழந்தைய ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் உள்ளே போனதுமே டோர் லாக் பண்ணுறீங்க. கோவத்துலேயே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் பேசலான்னு வாயை எடுக்கும்போது டயாங் ஓங்கி பல்லார்னு உங்களை ஒரு அறையிறான். நீங்கள் போய் பெட்டில் விழுந்துடுறீங்க. திரும்பவும் பேசலான்னு வரும்போது மறுபடியும் ஓங்குறான். எங்கே அடிச்சிருவானோன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை இறுக்கமாக மூடிக்கிறீங்க. இன்னொரு அடி அடித்தேன், செத்துருவேன். நீங்கள் கண்ணை மூடிட்டு அழுகிறத பார்த்ததும் அப்படியே கையை கீழே போட்டுடுறான். இதுக்கு தான் உன் அம்மாவை பார்க்கணுன்ட்டு வந்தியா? வீட்டுக்கு கிளம்பி வாடினா 3 நாள் கழிஞ்சு தான் வருவீங்க. எதுக்கு? அவன் கூட கொஞ்சிறதுக்கா? ரொம்ப ஜாலியாக இருக்க போலவே. ஏன் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்கன்னு புரியல. சரண் இன்னொரு தட்டவா அவன் பேரை சொன்னேன்னு வச்சுக்கோவேன். என்ன அவன் இடுப்பில் கை வைக்கிறான், நீ அப்படியே நெளிஞ்சிட்டு நிற்கிற. அவ்வளோ நல்லா இருக்கா? அப்போ தான் உங்களுக்கு என்ன விஷயம்னே புரியுது. நீங்கள் தப்பாவா? கரெக்டாக பார்த்தேன்டி, கரெக்டாக என் கண்ணால் பார்த்தேன். வாயை திறந்து ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோவேன்,
உயிரோடு இருக்க மாட்டேன். நீ கிளம்புடி வீட்டுக்கு. டேய், இப்போ எதுக்காக சரண அடிச்சிங்க? நீங்கள் பேசுறது சரியில்லை. வேற மாதிரி வாயை ஒட்டச்சிருவேன். தேவையில்லாதது ஏதாவது பேசினானா. ஓ, ஆனால் இப்போ நீங்கள் நடந்துக்கிட்டதை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. எதுவும் இல்லைன்னா சரண் அப்படி அடிக்கணும்னு அவசியம் இல்லையே. எதுக்காக அவனை அப்படி அடிச்சிங்க? சொல்லுங்க சொல்லுங்க டே. ஏன்னா அவன் உன் மேலே கை வச்சான். உன் மேலேனா என் பொண்டாட்டி மேலே கை வச்சான். என் பொண்டாட்டி மேலே கை வச்சவனை நான் சும்மா விட மாட்டேன். அது அது அவன் தெரியாம கைப்பற்றுச்சு. அவன் வேணும்னு பண்ணல. வேணும்னோ வேண்டானோ எதுக்காகவும் என் பொண்டாட்டி மேலே எவன் கையும் படக்கூடாது. அப்படி எவனாவது கைப்பட்டுச்சு அவனை உயிரோடு விட மாட்டேன். உனக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்னோடது அப்படின்னு உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது வெய்ய பார்க்கறதுக்கு. அவன் கண்ணில் அவ்வளோ கோவம் வெறியும் தெரியுது. யார் சொன்னா நான் உங்களோடதுன்னு? நீங்களா வந்து உரிமை எடுத்துட்டு என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஹர்ட் பண்ணுவீங்களா? எனக்கு பயமாக இருக்கு. உங்களால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறீங்க? சம்டைம்ஸ் உங்களை பார்க்கும்போது சைக்கோ மாதிரி இருக்கீங்க. டேக்கு செம்ம கடுப்பாகுது. உங்கள் நெக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் டீத்தை பைட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறான். இப்போ உன்னால் வர முடியுமா முடியாதா? என்னால் வர முடியாது. இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற உங்ககிட்ட என்னால் இருக்க முடியாது. நீங்கள் அப்படி சொன்னதுமே டே உங்கள் நெக்கை விட்டுட்டு அப்போ எங்கே இரு. இனிமே என் வீட்டு வாசலில் காலை எடுத்து வச்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போகிறான். நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. டே பாப்பாவை கொடுங்க. டேம் பாப்பாவை என்கிட்ட கொடுத்துருங்க. எதுக்கடி கொடுக்கணும்? உனக்கு தான் வர முடியாதுல்ல. அப்புறம் என் பிள்ளைய எதுக்கு நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போனோம்? இவன் என்னோட குழந்தை. என்ன பேசுகிறீங்க? உன் குழந்தை என் குழந்தைன்னு எப்போ இருந்து இது மாறிச்சு? குழந்தைய கொடுங்க. அவன் பசி எடுத்தா அழுவாட்டாயா? நம்ம 2 பேர்த்தோட சண்டைக்குள்ள அவளை கொண்டு வராதிங்க. அது எதுக்குடி உனக்கு? உனக்கு அவ்வளோ அக்கறையாக இருந்தேன்னா நீ வந்திருப்ப. குழந்தைய பற்றி நீ இப்போல்லாம் யோசிக்க மாட்டேன். அது உனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர்கிட்ட போகிறான். நீங்கள் டயாங்கோட கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. குழந்தைய அவன்கிட்டேருந்து வாங்குறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவன் சும்மா உங்களை உதறி விட்டுட்டு அப்படியே போகிறான். ஏன்னா பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க. குழந்தைய உங்களால் எப்படி பார்த்துக்க முடியும்? பார்த்துக்க முடியாதுல்ல. வாடின்னு கூப்பிட்டா வர்றதுக்கு உனக்கு அவ்வளோ வலிக்குது. இனிமே வாடின்னு கூப்பிடவும் மாட்டேன். அதுக்கான தேவையும் இல்லை. என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஏறி போயிட்டே இருக்கான். உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. கேட்டை பிடிச்சிட்டு நின்று அழுதுகிட்டே இருக்கீங்க. குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் அம்மா ஓடி வந்து உங்களை பிடிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு? ஏன் டயாங் பாப்பாவை தூக்கிட்டு போகிறாரு? அம்மா அவர் என் மேலே உள்ள கோவத்தில் பாப்பாவை தூக்கிட்டு போகிறாரு. அவள் அழுவாம்மா. நான் எல்லாமே இருக்க மாட்டான். இப்போ என்ன பண்ணுறது? அழுது உங்களுக்கு மயக்கமே வந்துடுது. அப்படியே அங்கேயே விழுந்துடுறீங்க. ஃபியூ மினிட்ஸ் கழிஞ்சு நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது உங்கள் அம்மா அவங்கள பெட்டில் படுக்க வச்சு தலையை கோதி விட்டுட்ருக்காங்க. நீங்கள் எந்திரிச்சிட்டு திரும்பவும் அழுகிறீங்க குழந்தைய பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு. அப்போது உங்கள் அப்பா சரண ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அப்போ தான் உள்ளே வராரு. குழந்தை ரொம்ப
பசியோடு இருப்பாம்மா. அவர் கோவத்தில் என்னை கூப்பிட மாட்டார். நானும் அப்படியே இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். அங்கே போனாலே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்லேருந்து கீழே இறங்கி வெளில வரீங்க. எங்கே போகிறாளாம் உன் பொண்ணு? அவள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் திரும்பவும் அவனோட வீட்டுக்கு போகிறாளாம் உன் பொண்ணு? இவளை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா அவன் குழந்தைய தூக்கிட்டு போயிருந்திருப்பான். என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு திமிரு பிடிச்ச பையனை நான் பார்த்ததே இல்லை. அது என்ன அவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கான்? இவன் நம்ம பெத்த பொண்ணு தானே. நம்மளோட சொந்தக்காரங்க கிட்ட பேசுகிறதுக்கு அவளுக்கு உரிமை இல்லையா? இல்லை அவகிட்ட தான் பேசுகிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லையா? இவ்வளோ சுயநலமாவா யோசிப்பா? இவளும் அவன் என்ன பண்ணாலும் பின்னாடியே போயிட்டுருக்கா. இங்கே பாருவோயன், இந்த தடவை நீயா போகக்கூடாது. அவன் வரட்டும். வந்து அவன் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட சாரி கேட்டு அவன் கூட்டிகிட்டு போகணும். இல்லை நான் இப்போவே போயாகணும், அவரை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு நீ இங்கேருந்து கிளம்புனேன்னா நீ இங்கே வர்றது இதுதான் கடைசி தடவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போயிடுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏம்மா அப்பா இப்படி பேசுகிறாரு? இப்போ நான் என்ன பண்ணுறது? பாப்பா அங்கே இருக்காம்மா. அவர் என் மேலே கோவத்தில் இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. நானும் அப்படியே இருந்துட்டா குழந்தை என்ன ஆகும்? அப்பா கிட்ட போய் பேசுமா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை இது பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவும் அவர்கிட்ட பேசலான்னு போகிறாங்க. ஆனால் அவர் எதுக்கும் பிடி கொடுக்குற மாதிரியே இல்லை. டே வந்தாதா வாயின் இங்கேருந்து போகணுன்னு சொல்லிடுறாரு. சேம் டைம் டயாங்கோட வீட்டில், டே நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் குழந்தை என்னடா பண்ணா? அவளையும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. இவ்வளோ நேரமாக அழுதா, இப்போ தான் தூங்கியிருக்கா. நாளைக்கு அவளுக்கு ஃபீவர் ஏதாவது வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? டயம், சின்ன வயசுலேருந்து நீ என்ன பண்ணாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக நான் இதை ஒத்துக்க மாட்டேன். கிளம்பி போய் வயனை கூட்டிகிட்டு வா, இல்லை பாப்பாவை கொண்டு போய் வயன்கிட்ட விடு. இது 2த்துல ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும். குழந்தையெல்லாம் அம்மா கிட்ட இருந்து பிடிக்கிறது தப்புடா. அம்மாலாம் இல்லாமல் எந்த குழந்தையும் இருக்காது. ஏன் இருக்காது? நான் இல்லை, நீங்கள் தானே டாடி என்னை வளர்த்தீங்க. என் குழந்தையும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூமை லாக் பண்ணிடுறான். இவன் ஏன் நம்ம பேசுகிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? அவருக்கே குழப்பமாக இருக்குது இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில், சாரி சரண், டயம் ரொம்ப நல்லவன் தான். ஆனால் அவனுக்கு என்னன்னு தெரில, என்கிட்ட யார் க்ளோஸ் ஆனாலும் பிடிக்காது. மற்றபடி அவன் உன்னை வேணும் நல்லா ஹர்ட் பண்ணல. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பாக நினச்சிக்காத. அவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல ஓயன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் எந்த அளவுக்கு பொசசிவோ? ஆமாம், காலேஜ் டேஸ்லேருந்து அப்படி தான். என்கிட்ட யார் க்ளோஸாக இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவானு நினச்சேன். இப்போவும் அப்படி தான் இருக்காரு. சரி, இப்போ நீ என்ன பண்ண போகிற? எனக்கு தெரியல சரண். அப்பா போகவே கூடாதுன்னு சொல்கிறாரு. டே கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக வரமாட்டார். அப்போ தான் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியல. எனக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல சரண். அப்போ உங்கள் அம்மா பின்னாடி இருந்து, வயன் நீ பேசாமல் கிளம்பு. என்னம்மா பேசுகிற? நான் எப்படி போகிறது? அப்பா வேற. உன் அப்பா கிட்ட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அவரை பற்றி தான் தெரியும்ல, ஆரம்பத்தில் கோவமாக இருப்பார், அதுக்கப்புறம் சரியாயிடும்.
ஆனால் குழந்தை நீ இல்லாமல் எவ்வளோ நேரம் இருப்பா? சரிம்மா, ஆனால் இப்போ மணி 12க்கு மேலே ஆயிடுச்சு. நான் எப்படி திரும்ப போகிறது? சரணை கொண்டு வந்து விட சொல்கிறேன். ஆ இல்லைம்மா, வேண்டாம். திரும்பவும் டயாங் பார்த்துட்டா அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிடும். சரிடி, நானும் கூட வரேன். நாங்கள் 2 பேரும் கேட்டுக்கிட்டே நின்றுக்கிறோம். நீ உள்ளே போயிடு. ஆ, அம்மா சொல்கிறது கேளு வயன், கிளம்பு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா உங்களை கூட்டிகிட்டு வராங்க. சரணும் கொண்டு வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு உங்கள் அம்மாவும் சரணும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. டயாங்கும் அவங்க அப்பாவும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வேகமாக உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போ டே வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். எங்கடி போகிற? உன்னை தான் வர வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்போ எதுக்கு வந்தேன்? டே ப்ளீஸ், பாப்பாவை பார்க்கணும், விடுங்க, கையை விடுங்க. அவளை விடு, அவள் போய் ஃபஸ்ட்டு குழந்தைய பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னது. அவன் எதுவும் சொல்லாமல் கையை விட்டுறான். வயன் நேராக ரூமுக்கு போய் குழந்தைய பார்க்குறா. குழந்தை நல்லா தூங்கிட்டுருக்கா. அவள் ஃபோர்ஹெட்டில் கன்னத்துலலாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவள் பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. ஃபியூ செகண்ட்ஸில் குழந்தையுமே பசியில் அழுக ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் உடனே தூக்கி குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டயாங் ரூம்குள்ளே வரான். இவ்வளோ நேரம் என் பிள்ளை அழுகாமல் தாண்டி இருந்தா, நீ வந்தோடனே அழுக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவனை பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ தான் அவன் நோட் பண்ணுறான், அவன் அரைஞ்சது அவனோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸில் அப்படியே பதிஞ்சிருக்கும். அதை பார்த்ததுமே அவனுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் மனசுக்குள்ளே எதையோ யோசிச்சுட்டே ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போயிடுறான். நீங்களும் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு போய் பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. டயாங் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான், இப்படியே லைஃப் லாங் போனால் என்ன ஆகும், அந்த மாதிரியே யோசிச்சுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டயாங்கும் உங்களை ஆளை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு பால்கனிக்கு வரான். நீங்கள் அவனை பார்த்ததும் திரும்பி நின்றுக்கிறீங்க. என்னடி தூங்கலை? ஏன், என்னாச்சு? எங்கே தூங்கணும்னு தெரியல. எங்கே தூங்கணுன்னா எப்போவும் எங்கே தூங்கிட்டுருக்க? இல்லைங்க, இது உங்களோட வீடு. நான் என் குழந்தை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். நீங்கள் போய் தூங்குங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஏய் என்னடி? நீங்கள் தான் என்ன வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன? உங்களால் என் குழந்தைய என்னை விட்டு பிரிச்சுட்டு வர முடிஞ்சது. ஆனால் என்னால் குழந்தைய பார்க்காம இருக்க முடியல. கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, குழந்தை வளர்ற வரைக்கும். அது வரைக்கும் இங்கே வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு போயிடுறேன். ஏய் என்னடி பேசுகிற? வேலைக்காரியா? என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சின்ன பிடிச்சி இழுக்கிறான். நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? தூங்கிறதுக்கு இடம் பார்த்துட்ருக்கியா? இந்த வீடே உன் பேரில் தான் இருக்குது, தெரியும்ல? இல்லைங்க, இதெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சது, உங்களுக்கு தான் சொந்தம். சும்மா பேரை மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அந்த மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா நான் உள்ளே வரும்போது எதுக்கடி வந்தேன்னு கேட்டிருக்க மாட்டீங்கள்ல. அப்போ டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. வயனை ஹக் பண்ணிக்கிறான் டைட்டா. ஏய் நான் ஏதோ கோவத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிடுறீங்க. ஆனால் எனக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு கோவம் தான் என் மேலே காமிக்கிறீங்க. ஆனால் நான் யார்கிட்ட போய் காமிக்கிறது? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான். அதை என்கிட்ட சொல்லியிருந்தாலே சரியாக இருந்திருக்கும்.
தேவையில்லாமல் ஒன்று போட்டு அடிச்சு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து ஏங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களோட இந்த கோவத்தினாலையும் பொசசிவ்னாலையும் எல்லாரும் உங்களை இருக்கிறாங்க. யார் என்ன வெறுத்தா என்ன? நீயும் என்ன வெறுக்கிறியா? கத்தம் பயமா இருக்கு. எங்க உங்களை நான் வெறுத்துருவேணும்னு பயமா இருக்கு. எனக்கு தெரியலடி, நான் ஏன் இப்படி இருக்கேன், எதுக்கு கோவப்படுறேன், ஏன் பொசசிவ் ஆக்குறேன், எதுவும் தெரியல. ஒருவேளை நீ என்னை விட்டு போயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கான்னு தெரியல. நீ வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு உனக்கே தெரியும். என்னை மாற்றினதே நீ தான். சும்மா தான் சுற்றிட்டு இருந்தேன். எப்பா எவ்வளோ தடவை கேட்டிருப்பாரு பிஸ்னஸ்குள்ளே வான்னு. பண்ணனா, ஆனால் நீ சொன்னன்றதுக்காக உடனே போனேன். எனக்காக ஒரு குழந்தை பெற்று கொடுத்துருக்க. அவளுக்காக ஃப்யூச்சரில் நான் இன்னும் பண்ணணும்னு என் மனசு சொல்லிகிட்டே இருக்க. வீட்டுக்கு வந்தால் நீ என்னை பார்த்துக்கிற. ஆஃபீஸ் போனாலும் நான் என்ன பண்ணுறேன், ஓகேவா, எல்லாமே செக் பண்ணுறேன். அப்படி ஒன்றா நீ பார்த்து பண்ணி இப்போ நான் உனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன்டி. எங்கே நீ இல்லாமல் போயிட்டா அது என்னால் தாங்கவே முடியல. ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பத்தையே நீ எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்க. இதெல்லாம் எங்கே கைவிட்டு போயிடுமோன்னு எனக்கு அப்பப்போ பயமாக இருக்கு வயன். என்னட்டே பேசுகிறீங்க? உங்களை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன்? உங்களுக்கே தெரியும், நமக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் ஃபஸ்ட்டு நான் தான் இறங்கி வரேன். இன்றைக்கி கூட நானாக தான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எங்கே போகிறேன்? புரியுது, ஆனாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம்டி. அதான் எனக்கு தெரியும், அவனை அடித்தது பெரிய தப்பு தான். ஆனால் உன் மேலே கை படும்போது திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ். சரி விட்டு என்ன டயம். ரொம்ப வலிக்குதாடி அடிச்சது? இல்லை போய் சொல்லாத, எனக்கு தெரியும் அடிச்சது உனக்கு வலிக்குதுன்னு தெரியுதில்ல. அப்புறம் ஏன் கேட்குறீங்க? அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு இப்போ வந்து கேட்குறது. சரிடி, சாரி, இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன் சரியா? எத்தனை தடவை கேட்டு சலிச்சாச்சு. ஏன் எங்கே பாரு, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது சரியா? சரி, நாளைக்கு நான் அவன்கிட்ட சாரி கேட்குறேன். யார்கிட்ட? அதான் அவன் யார், சரண், அவன்கிட்ட. நீங்கள் சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா? சரி, வேறு என்ன பண்ணோம் சொல்லு. அப்பாவும் கோவமாக தான் இருக்கார். அவர் உங்கள் கூட வந்தால் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? சரி, நல்லது. இனிமேல் நீயும் அங்கே போகாது சரியா? நீ அங்கே போகிறதுனால தானே இதெல்லாம் வருது. டயம், எப்படி தான் அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்களோ? சே, இதுக்கு தான் சமாதானத்துக்கு இறங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போ டே வந்துட்டு உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறான். சாரி டி, நான் நாளைக்கு உங்கள் அப்பாக்கிட்டேயும் சரண்கிட்டேயும் சாரி கேட்குறேன் சரியா? உண்மையாவா? உண்மையா? இது ஆரம்பத்துலேயே கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருந்தா இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. சரி விட்டு, நான் பண்ணிட்டேன், இது என்ன புதுசா? டே சாரி கேட்டதுக்கப்புறம் பயனுக்கு கோவம்லாம் போச்சு. அவனை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறா. அவனும் அவளை சாஃப்டாக ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் சீக்ஸ்லலாம் கிஸ் பண்ணுறான். அவ்வளோதாண்டா, ஹாப்பி என்டிங். ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன் தொடங்கினா ஏன் முடிச்சுன்னு எனக்கே தெரில. பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு
நெறைய பேர் இப்போ ரீசென்ட்டா கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, நானும் பார்க்குறேன். நெறைய நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரதில்லடா. சிலருக்கெல்லாம் வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணாம இருந்தேன்னா, தப்பா நெனச்சுக்காதீங்க. ஏன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறதே இல்ல. அதனால தான் ரிப்ளை பண்ணாம இருக்கேன். அ அப்புறம் அவ்வளோதான் நெனைக்கிறேன். ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே, பாய்.